செய்தித்தாளில் வந்த ஒரு மோசமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருத்தமான செய்தி. ஒரு பையன் வந்து தன்னுடைய அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணிடுறான். அந்த பையனோட வயசு 21, தம்பியோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும். அம்மாவோட வயசு ஒரு 40+. அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறார், கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. இந்த தம்பி வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்ருக்காரு. இவருக்கு படிப்பு சரியாக ஏறலை, நிறைய அரியர்ஸ் வச்சுட்டாரு. அம்மாவும் அப்பாவும் திருப்பி திருப்பி படின்னு தொந்தரவு பண்ணதுனால அம்மாவையும் தம்பியும் தீர்த்து கட்டிட்டார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கணும். அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு பெற்றோர்கள் சொன்னால் ஓரளவு கேட்பாங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உரிமையில் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி யார் சொல்லியும் யாரும் கேட்க தயாராக இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், நினைப்பு வந்துருச்சு, மிதப்பு வந்துருச்சு. நான் சொல்ல வர விஷயம், அதுக்குன்னு இன்றைக்கி ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு, பயிற்சி பெற்ற உளவியல் நிபுணர்களாக இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவங்க கொண்டு போய் அவங்கள டீல் பண்ணியிருக்கணும். அந்த பையனுக்கு படிப்பு வருமா வராதா, வரலைன்னா விட்டுட்டு அடுத்த வேலைக்கு கொண்டு போயிருக்கலாம். திருப்பி வராத விஷயத்தை திணிக்கிற போது அந்த வெறுப்பு கொலையில் போய் முடியுது. அதனால் இன்றைக்கி வர பல சிக்கல்களுக்கு தயவு செய்து வெளிநாடு மாதிரி